கவனிச்சிங்களா? பாருங்க, வெறும் 7 வார்த்தைகள் தான், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. சரி, இப்ப இந்த தமிழ் வரிகளையும் அதோட ஆங்கில மொழிபெயர்ப்பையும் ஒண்ணா பார்க்கும்போது, அந்த குறள் சொல்ல வர விஷயம் எவ்வளவு நேரடியா, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நமக்கு புரியுது இல்லையா? இந்த குறளோட முழுமையான அர்த்தத்தை உண்மையிலே நாம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன துப்பறியும் வேலை செய்யணும். இதுல இருக்கிற மூடே 3 முக்கியமான வார்த்தைகளை நாம பிரிச்சு மெய்ய போறோம். அப்போதான் திருவள்ளுவர் எவ்வளோ ஆழமா சிந்திச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். சரி, நம்ம லிஸ்ட்ல முதல் வார்த்தை அழுக்காறு. இதுக்கு அர்த்தம் பொறாமை. ஆனா நில்லுங்க, இது சாதாரணமா வந்துட்டு போற பொறாமை இல்ல. குறள் இதை எப்படி சொல்லுதுன்னா, ஒருத்தர் தனக்குள்ளேயே வளர்த்து பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு குணம் மாதிரி, ஒரு கெட்ட சொத்து மாதிரி. 2வது வார்த்தை ஒன்னார். இதோட அர்த்தம் எதிரிகள். இப்போதான் விஷயமே இருக்கு. குறள் என்ன சொல்லுதுன்னா, உங்க மனசுல பொறாமை இருந்தா உங்களை அழிக்கிறதுக்கு வெளியில இருந்து ஒரு எதிரியே தேவையில்லையா.